நகராட்சி நிர்வாகத்துறையில 1020 கோடி டெண்டர் முறைகேட்டுல மூத்த IAS அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை ஒரு குற்றம் சாட்டியிருக்காங்க. இதுல சென்னை மாநகராட்சி ஒப்பந்தத்தை மனோஜ்குமார் அப்படின்றவருக்கு வாங்கி கொடுக்கறக்க இடைத்தரகரா தொடர்பு கொண்டதா வருண் IPS மேல இப்போ ஒரு புகார் எழுந்திருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் தான் சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இடைத்தரகர் கிட்ட தனக்கு உள்ள நெருக்கத்தை பயன்படுத்தி மாநகராட்சியோட ஒப்பந்தத்தை தனக்கு வேண்டியவருக்கு வாங்கி கொடுத்திருக்காரு வருண்குமார் அப்படின்னும் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மேல அவதூறு வழக்க வருண்குமார் IPS ஏற்படுத்தினாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற சீமான் மேல திருச்சி சரக DIG வருண்குமார் தொடர்ந்த அவதூறு வழக்குக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில தான் இந்த ஒரு கேஸ் நடந்துச்சு அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். தன்னை பற்றியும் தன்னோட குடும்பத்தினர் பற்றியும் சீமான் அவதூறா பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு வருண்குமார் IPS ஒரு மனுவையும் தாக்கல் செஞ்சாரு. திருச்சி நீதிமன்றத்துல 1 வருஷமாவே இந்த ஒரு வழக்கு இருந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வழக்கை விசாரிச்சுட்டும் இருந்தாங்க. ஆனா இப்போ வருண்குமார் IPS மேல இந்த ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது மிகப்பெரிய ஒண்ணா பார்க்கப்பட்டு இருக்கு. சீமான் மேல எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை இவர் வச்சாரு அப்படின்றதுக்கு அதுவும் பொய் தான் இருக்கும் அப்படின்னு இப்போ நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பல பேரும் இப்போ இது